வணக்கங்க. நம்ம இன்னைக்கு ஒரு அடிப்படை தகவலோட தொடங்கிக்கலாம். நம்ம இருக்க வட்டாரம் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வட்டாரம். இந்த நீலகிரி மாவட்டத்தை இந்த விவசாய பயிர்கள் அடிப்படையாக வச்சு ஒரு 4 வட்டாரமாக தான் பிரிச்சிருக்காங்க. நம்ம இருக்க கோத்தகிரி வட்டாரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரதான பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, முட்டைகோசு, மலைப்பூண்டு, சுகுனி, பட்டாணி இதெல்லாம் போன்ற மலைப்பயிர்கள்லாம் பயிரிடுறோம். இது இல்லாமல் வெளிநாட்டு காய்கறிகள்லாம் இங்கே இப்போ அதிகமாக பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த சாண்ட்விட்ஜு அதிகமாக இப்போல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மோகத்தில் போயிட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் யூஸ் பண்ணுற எல்லா வகையான காய்கறிகளுமே இங்கே எல்லாம் அதிகமாக பயிரிடுறாங்க. லெட்யூஸு, ஐஸ்பர்கு, சைனீஸ் கேப்பேஜி, ப்ரக்கோலிலாம் சொல்லவே தேவையில்லை. எல்லாம் அப்படிப்பட்ட டிமாண்டாக ஆகிப்போச்சு இப்போது. இந்த மாதிரி பயிர்கள்லாம் இங்கே அதிகமாக பயிரிடுறாங்க. அதே போல் தான் குன்னூர், உதகை, கோத்தகிரி இந்த 3 வட்டாரங்கள் காய்கறி பயிரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த பயிர்கள் தான் பயிரிடுறாங்க. குன்னூரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பல பயிர்களுக்கு, அதுவும் இந்த பேரிக்காய், பீச்சு, மங்குஸ்தான் இந்த மாதிரி பழங்கள்லாம் அருமையாக விளையும். நம்ம பல பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க தோட்டக்கலைத்துறை சார்பாக குன்னூரில். உதகையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன பிரதான பயிர்கள் அப்படி தான். இந்த 3 வட்டாரத்தை தவிர்த்து கூடலூர் வட்டாரம் பார்த்திங்கன்னா இந்த காலநிலை, இந்த 3 வட்டாரத்தில் இருக்க காலநிலையை விட அங்கே இருக்க ஒரு காலநிலை தனிப்பட்ட காலநிலைங்க. அங்கே நெல் ஆராய்ச்சி நிலையம் கூட இருக்குது. அதாவது இந்த வீரிய ஒட்டுரக நெல்லுக்கான ஆராய்ச்சி ரகம் கூட தமிழ்நாடு அரசு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக வச்சுருக்காங்கங்க. அந்த கூடலூர் வட்டாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாக்கு, தென்னை, குறுமிளகு இதெல்லாம் அருமையாக விளையுங்க. போக கூடலூர் வட்டாரத்தில் இஞ்சி, வாழை, நெல் போன்ற பயிர்களையும் பயிரிடுறாங்கங்க. இப்போ இந்த காய்கறி பயிர்கள் இல்லாமல் கோத்தகிரியில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சந்தை மதிப்புமிக்க பூக்கள் ரகம் நல்ல ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில், அதாவது இந்த பாலியூஸ் இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வளர்க்கப்பட்டு நல்ல அருமையாக சந்தைப்படுத்திகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கார்னேஷன், லில்லியம், பேர்ட் ஆஃப் பேரடைஸ், அதுபோல் நிறைய கிளாடியோலஸு சம்திங் நிறைய பூக்கள்லாம் பயிரிடுறாங்க. ஸோ நம்ம போக போக இந்த பயிர்கள், இதை பற்றின தொழில்நுட்ப ரீதியான தகவல்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனலில் பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.